ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். டேரெக்டாக நம்ம டெய்லி நியூஸ் கண்டென்ட் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து டெய்லி நியூஸ் கண்டென்ட் போடுறேன்ட்டு. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் கண்டென்ட் வந்து வேர்ல்டு நியூஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்னென்னா அமெரிக்கா ஈரான் பதற்றம். இது என்னென்னா போர் நிறுத்தம் காரணமாக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இழுபறி நீடிப்பதால் ஈரான் தனது வான்வெளியை மூலியமாக முறியடித்துள்ளது. அதனால் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வார இறுதியில் விடுமுறை ரத்து செய்துவிட்டு வாஷிங்டனில் தேசிய பாதுகாப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தீர்வு ஏற்படாவிட்டால் கடுமையாக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. நான் ஜென்ரலாக ட்ரம்ப் கேட்க ஒன்று தான், ஒன்னால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் ஒன்றால் இந்த பிரச்சனை முடிக்க முடியாதா? அப்படி தான் என்னால் கேட்க தோணுது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அமெரிக்காவின் புதிய பயணம் கட்டுப்பாடு. அமெரிக்கா நாடுகளில் காங்கோ, உகாண்டா, தெற்கு சுடான் எபோலா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வருவதால் அந்த நாடுகளுக்கு சென்று வந்த கிரீன் கார்டு வைத்துள்ள பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் உட்பட்ட பயணிகள் அமெரிக்காவுக்குள் நுழைய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்ட் தேர்ட் நியூஸ் அப்டேட் வந்து என்னென்னா, சீனாவில் சுரங்க விபத்து. சீனாவில் உள்ள நீலக்கரி சுரங்க ஏற்பட்ட பயங்கர எரிவாயு வெடிப்பதில் சிக்கி 90 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மீட்பு குழுவினர் சுமார் 200 பேர் மீட்டுள்ளனர். நெக்ஸ்ட் ஒன் வந்து உக்ரைன் ரஷ்யா மோதல். உக்ரைனின் ட்ரிப்போனோ பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஐநா சபையில் நிர்வாண பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்குகள் தரமட்டம் ஆனது. இதில் 1 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் நாசமாகின. அதே நேரத்தில் ரஷ்யா முக்கிய எண்ணெய் தளம் ஒன்றிய மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு நியூஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கிற லேட்டஸ்ட் கண்டென்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக அது பார்க்க போகிறோம். உலகில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னையில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த பிரபல நரம்பியல் மருத்துவ சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளியை விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உயர்நீதிமன்றம் இதில் பெயரில் தவறு செய்துவிட்டதாக உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெல்லியின் கடும் வெப்ப அலை. வட இந்தியாவில் குறிப்பாக தலைநகர் புது டெல்லியில் வெயில் தாக்கம் உச்சத்தை தொட்டுள்ளது. கடுமையாக வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுவித்துள்ளது. முதல்வர் ஜெய் கடிதம். தமிழ்நாட்டில் தேவையான உரங்கள் எவ்வித தடையுமின்றி மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இதனால் வந்து மெயினாக வந்து லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு சேரும்.